Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. உலகக்கோப்பை T20 தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோத உள்ளன. இலங்கையின் கொழும்பில் 7 மணிக்கு ஆட்டம் தொடங்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் குறித்து சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் கூறுவது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். எல்லாருமே பிளேயர் எல்லாருமே 15 பேருமே 11ல யாருக்கு இடம் கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு பிளேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அபிஷேக் சர்மா வந்தா சஞ்சீவ் சாம்சன் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு குட் மேட்சா இருக்கும். அதாவது அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் வி நோ வெரி வெல் அண்ட் அஸ் வெல் அஸ் திலக் வர்மா. ஸோ எல்லாருமே தே ஆர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சூரியகுமார் யாதவ் சொல்லவே வேண்டாம், ஹி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேம் நம்மளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see that. த்ரில்லிங் மேட்சாக இருக்கும். ஐ திங்க் ஐ வாண்ட் a close finish, not a one side match. டஃபஸ்ட் மேட்ச். ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் பிச்சில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது பாகிஸ்தானுக்கு. இந்த வாட்டி அவங்க தே நோ த கண்டிஷன்ஸ் வெரி வெல். அதனால் இன்னைக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே ஒரு ரைவல் ட்ரீ தான். எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். மழைன்னு சொல்லியிருக்காங்க, மழை வராமல் இருந்து மேட்ச் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான விருந்தாக இருக்கும். இந்த போலர் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கார், நின்று போடுறாருன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சூரியகுமார் யாதவ் நேற்று இமிகிரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நல்லா வைரலாக இருந்திருக்கு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்குது இந்தியன் ஃபேன்ஸுக்கு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. விராட், ரோஹித்தை மிஸ் பண்ணுறோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே நீங்கள் எதுவுமே நினைக்க தேவையில்ல, நம்ம தான் வின் பண்ணுவோம். ஏன்னா வேர்ல்டு கப்னு வந்துட்டாலே இந்தியா தான். எப்பயுமே பாகிஸ்தான் நம்மளை ஜெயிச்சது கிடையாது. ஏஷியன் கப்பில் மட்டும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி வேர்ல்டு கப்னு வந்துட்டா நம்ம இந்தியா தான். இப்போ இருக்க ஃபார்முக்கு இந்தியாவை அடிக்கிறதுக்கு டீமே இல்லை. மேபி சவுத் ஆப்பிரிக்கா வேணா டஃப் கொடுப்பாங்க. பாகிஸ்தான்லாம் அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. ஆக்சுவலி மேட்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆஸ் யூஷுவல் இந்தியா சப்போர்ட்டர்ஸ் தான் எல்லாருமே இந்தியா ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு க்ளோஸ் என்கவுண்டரா இருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானோட பவுலிங்கும் நல்லா இருக்கு அண்ட் இந்தியாவோட பேட்டிங் ஆஸ் யூஷுவல் ஃபயர் பவர் சொல்ல வேண்டாம், எல்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. இல்ல சஞ்சு மோஸ்ட்லி, ஏன்னா அபிஷேக் சர்மா ஃபிட் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ மோஸ்ட்லி சஞ்சு இருப்பாருன்றதே நான் சான்சஸ் இல்லை. ஸோ அபிஷேக் சர்மா உள்ள வந்தாருன்னா அவரே எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். ஸோ அவரே எல்லாம் முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து ஒரு 100 இல்லை ஒரு 50 ஆர்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்தியா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னு வச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பின்னெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. சூர்யா இருக்காரு, அபிஷேக் ஃபிட்டு, அதனால அபிஷேக் உள்ள வந்தாருன்னா இன்னைக்கு மேட்ச் வேற விதமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, இந்தியாவோட பவுலிங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்மால் ஒருத்தர் சென்னைக்கார் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி இன்னும் வரல. 2 ஓவர் போட்டு 3 விக்கெட் அன்னைக்கு தூக்குனாரு. அடுத்து கொஞ்சம் ஓவர் கொடுத்துருந்தா இன்னைக்கு 5 விக்கெட்டாக இருந்திருக்கும். அன்னைக்கு மேட்ச்லேயே கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கும். அவரும் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிற மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இனி வரப்போற இதில் இன்னைக்கு மேட்ச்சில் அவர் தான் கீ பிளேயராக இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸ்போர்ட்ஸ் வேற, பொலிட்டிக்கல் வேற. அங்கே என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அது கிரிக்கெட்டை கொண்டு அவசியம் கிடையாது. மேட்ச் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பாகிஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கடைசியாக கிரிக்கெட் தான் வின் பண்ணுவாங்க. அவ்வளோதான். யார் நல்லா வராங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாமே ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இந்த வாட்டியும் கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இந்தியா கொஞ்சம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டீம்ல உஸ்மான் தாரிக்னு ஒரு புது ஸ்பின்னர் ஆக்வர்ட் ஆங்கிள் போடுறாரு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இந்தியா ஆடுவாங்க. கண்டிப்பா இந்தியா தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சூர்யா நல்லா ஆடுவாரு. ஸோ இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்டு. இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் உஷாராவே ஆடணும். உஸ்மான் தாரிக் இல்லைன்னா போர் அடிச்சிருக்கும். உஸ்மான் தாரிக் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். யார் நம்ம தான் ஜெயிக்க போறோம், பட் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். அந்த 4 ஓவர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே பிளேயர் எல்லாருமே 15 பேருமே 11ல யாருக்கு இடம் கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு பிளேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அபிஷேக் சர்மா வந்தா சஞ்சீவ் சாம்சன் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு குட் மேட்சா இருக்கும். அது அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் வி நோ வெரி வெல். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.